ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்ரீ க்ஷேத்திரத்திற்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ரொம்ப அழகான கங்கா மாதாவினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், கங்கை கரை மகாத்மியம், கங்கை மகாத்மியம், தவம் செய்த கங்கையாலே பலன் பெற்றவர்களுடைய சரித்திரங்கள் இப்படி நிறைய அனுபவிச்சுருக்கோம். அது ஸ்ரீக்ஷேத்திரம், அதனுடைய அழகான விஷயங்களை வெரைட்டியாக அனுபவிச்சுருக்கோம். நீங்கள் உத்தராகண்ட் போனவா யாரையாவது கேளுங்கோலே. உத்தராகண்டில் முக்கியமாக ரிஷிகேஷ், ஹரித்வார் தாண்டி பத்ரிகாஷ்ல என்னெல்லாம் பார்த்துட்டு கேளுங்க. எல்லோரும் சொல்லும்பொழுது ஹரித்வார், ரிஷிகேஷ், தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை இப்படி தான் சொல்லிட்டு போவாள். தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை கேப்பில் தான் இந்த ஸ்ரீநகர் இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்ரீநகர் கூட தெரியாது. நிறைய பேர் ஸ்ரீநகர்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் தான் நினச்சிப்பாங்க. உத்தராகண்ட் ஸ்ரீநகர் பல பேருக்கு தெரியாது. சில சமயங்களில் அங்கே யாத்திரை போகும்பொழுது யாராவது வரும்போது சொல்லணும், இதுதான் ஸ்ரீநகர். குருஜி, ஸ்ரீநகர் வந்து காஷ்மீரில் இருக்குது. நான் சொல்ல இங்கேயே ஸ்ரீநகர் இருக்குது, அதை பாரு, போர்டை பாரு அப்படின்னு சொல்லி கடை பேரை காண்பிச்சு, ஆமாம் நான் சொல்ல இது உத்தராகண்ட் ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஸ்ரீநகரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது தெரியாது. அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ அந்த ஸ்ரீநகரில் நிறைய பேர் தபஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது சொல்லி இந்த கவுண்டின்யர், அலர்கன், கவுண்டின்யர்ன்றவர் ரிஷி. நிறைய பேர் கவுண்டின்ய கோத்திரமே உண்டு. நிறைய பேர் அதை அழகாக தேடி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காள். இந்த கவுண்டினியர் வந்து புத்த மதத்தோட சம்பந்தமாக காட்டுறதும் உண்டு. அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். பல விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயத்திற்குவா எடுத்துப்பா. இப்போ உதாரணத்துக்கு ரிஷபதேவர் நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம் தெரியுமா? யார்? பிரியவர்த்தன், அக்னித்ரன், நாபி, ரைட், ரிஷபன், ஜடபரதன், ரைட்டா? கரெக்டு தானே? அந்த ரிஷபதேவரை ஜைனர்களில் தீர்த்தங்கரராக சொல்லுவார். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ரிஷபதேவர்னு அவருடைய ஜைன மதத்தை சேர்ந்தவர்களுக்கு. அதனால் நிறைய பேரை வந்து மற்ற இந்த மாதிரி மதங்களில் இருக்கிறவாளும் எடுத்துக்கிறதுன்னு வழக்கம் உண்டு. ஆச்சா? ஸோ கவுண்டினியனை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாள். அதில் முக்கியமான விஷயம் அனந்த பத்மநாப விரதம் அப்படின்ற ஒன்றுத்துக்கு மெயின் காரணமே கவுண்டின்யர் தான். அவர் தான் அனந்த பத்மநாப விரதம்ன்ற ஒன்றை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதை சர்ச் பண்ணி பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக. ஆச்சா? ஒன்று. ரெண்டாவது அலர்கன். அலர்க அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதை அர்த்தத்தை விட்டுருவோம். எல்லாம் நிறைய பேர் சொல்லுது. மகாலசா அவளுடைய பிள்ளை அலர்கன். அவருடைய கடைசி பிள்ளை சொல்லணும் அலர்கனை.
மதாலசாக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள், மற்றவ பேர்லாம் என்ன கண்டுபிடிக்கும். மதாலசா ரொம்ப ஆச்சரியமான ஒரு ராணி. அவள் வச்ச பேர் தான் இந்த அலர்கன். அலர்கன்றது ராஜாவோட பெயர். பெரிய தபஸ்வி அவர் தான் இங்கே தபஸ் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் அலர்கன்ற பேரை நான் கேள்விப்பட்டதில்லை. அலர்கன் நதியும் அர்த்தம் வெறி பிடிச்ச நாயின்னு அர்த்தம். நிஜமாவே அப்படி தான் பேர் வைக்கிறா நம்ம மதாலசா. ரொம்ப ஃபேமஸ் மதாலசா. அவருடைய லுல்லபாய் தாலாட்டு. நீ சரீரம் இல்லை அழாதே, நீ புத்தி இல்லை அழாதே, நீ இந்திரியங்கள் இல்லை அழாதே, நீ மனசில்லை அழாதே, நீ சுத்தமான ஆத்மா. அதுதான் மதாலசாவுடைய தாலாட்டு. மதாலசாவோட பிள்ளை தான் அலர்கன். அவர்கள்லாம் கூட தபஸ் பண்ண இடம் இந்த ஸ்ரீநகரம். அப்புறம் இது என்ன கேட்டிருந்தேன், பிரம்ம சாயுஜ்யம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம், சாலோக்கியம், சாரூபிய முக்தி. அன்றைக்கே பார்த்தோம். ஜீவனேந்திர ராஜா என்ன சிவரூபம் அடைஞ்சு போனான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா சாமீபியம் அவர் பக்கத்தில் இருக்கிறது, சாலோக்கியம் இந்த லோகத்தில் இருக்கிறது, சாயுஜ்யம்னா அவரோட கலக்கிறது. அவன்மேனி ஆனேனோ திருப்பானாழ்வாரை போல, அதுதான் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ பிரம்ம சாயுஜ்யம்னா அந்த பிரம்மத்தோட கலத்தல், பிரம்மத்தோடு அப்படியே மெர்ஜ் ஆகிறது. ஸோ கவுண்டின்யர், அலர்கன், பிரம்ம சாயுஜ்யம் இதெல்லாம் நேத்தி கேட்ட கேள்விகள் இல்லையா? ரொம்ப விசேஷமாக எல்லாம் பார்த்தோம். பலிராஜ தினம் எல்லாரும் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காள். எல்லாருமே வந்து அந்த பலி பிரதிபதா ஆர் பலிபத்யாமி அப்படின்னு இந்த தீபாவளிக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாள் தான் மெயினாக அனுப்பியிருக்கள் நிறைய பேர். அதுக்கப்புறம் சில பேர் திருவோணம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கள். இது இல்லாமல் இன்னொரு பலிராஜ தினம் உண்டு. திரும்பி தேடுங்க கொஞ்சம். ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அது. பலிபத்யாமி, பலி பிரதிபதா, திருவோணம்லாம் இல்லாமல் ஒரு பலிராஜ தினம் உண்டு. அது என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ அதெல்லாம் நேற்று கேட்ட கேள்விகள். நம்ம நேற்று வந்து அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்களோட பேசிட்டு இந்த ஸ்ரீநகரில் வந்து தபஸ் பண்ணுறான் அப்படின்னு இருக்கு. அழகாக பாசுபதாஸ்திரம் வாங்கி கொள்வதற்காக வந்தான்னு இருக்கு. சமாராத்ய சிவம் தேவம் பிராப்ய பாசுபதம் ததஹ ஹனிஷ்யாமோ மகாதுஷ்டான் தார்தராஷ்டிரான் மகாபலான். சிவபெருமான் ஆராதனம் பண்ணி அவருடைய பாசுபதாஸ்திரம் வாங்கி மகாதுஷ்டர்களான திருதராஷ்டிர புத்திரர்களை வதம் செய்வேன்றார். உடனே அவள்லாம் நல்லது நல்லதுன்றார். இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய சாது சாத்வப்ருவன் ததா ததோர்ஜுனः சமாகத்ய தஸ்தௌ சிவமனுஸ்மரன். அழகா இந்த இடத்துக்கு வந்தான். ஏவம் நானாவிதைர் யோகைர்
நியமைச்சயமைர்யுதः தபஸ்சகார பரமம் திருடபக்தி சிவே பரே. ரொம்ப ஸ்ரத்தையோட யம நியம யோகம் இதெல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக சிவபூஜை பண்ணுறான், தபஸ் பண்ணான். ஏவம் வை தபசா தஸ்ய சந்துஷ்ட சிவ ஈஸ்வரः ஆயயௌ நிகடே தஸ்ய வியாஜேன பில்லரூபதிருக்கு. அவனுடைய தபசுக்கு வசப்பட்ட சிவபெருமான் ஒரு பில்ல ரூபத்தில் வந்தார். பில்லன் அப்படின்னா காட்டுவாசி, பில்ல ரூபம், காட்டில் இருக்கக்கூடிய வேடுவன், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அநேக பில்லயுக்தஸ்ச தனுர் ஹஸ்தோ பிருஹச்சிராஹ ஞாதும் தஸ்ய திருடாம் பக்திம் மாயையா மோஹிதஸ்ய ஹி. நிறைய பில்லர்களோட பி இல்லை பில்ல, நிறைய பில்லாவோட, இதுதான் பில்லாவாக இருக்குமோ கண்டுபிடிக்கும். பில்ல, அந்த நிறைய பில்லர்களோட சிவபெருமான் தானும் ஒரு பில்ல அந்த வேஷத்தில் வந்துட்டார். சக்ரே மாயாமிருகம் தேவः சமக்ஷம் பாண்டவஸ்ய ஹி ஆயயௌ ச மிருகோ விப்ர வனே தஸ்மின் மிருகாகுலே. அப்போ சிவபெருமான் மாயா மிருகத்தை ஒன்று சிருஷ்டிக்கிறார். இந்த அர்ஜுனன் பக்கமாக அது ஓடுற மாதிரி பண்ணுறார். அது கூடவே நிறைய மிருகங்களும் வருது. அதோட அந்த மாயா மிருகம் மான்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன். பானம் சந்தாய தனுஷி பில்லராஜோ மிருகே ததஹ சசர்ஜ பிருஷ்டதேசே து ந மமார மிருகஸ்ததா. ராமனுக்கு ஒரு மாய மிருகமாக மாரீச்சன். இங்கே சிவபெருமான் அர்ஜுனனுக்காக ஒரு மாய மிருகத்தை சிருஷ்டிக்கிறார். அப்போ அந்த தனுஷில் பானம் வச்சு இந்த பில்லராஜன் அடிக்கிறான். அப்போ அடித்தவுடனே இந்த மானும் அந்த அம்பும் ரெண்டு ஒரு பக்கத்து வனத்துக்கு போகிறது. அதாவது இந்த மான் ஓடுறது, பின்னாடியே இந்த அம்பு துரத்திட்டு போகிறது. சபான சம்ருகः பிராகாத்வனே அன்யஸ்மின் மகாமுனே ததோர்ஜுனஸ்ச தம் திருஷ்ட்வா தாவமானம் மிருகம் ததா. அப்போ இந்த பானமும் மிருகம் ஓடுறது, பின்னாடியே பானம் போகிறது. அது ஒரு வனத்தை தாண்டி போயிடுது. அப்போ அர்ஜுனனும் இதை பார்க்குறான். அர்ஜுனன் இதை பார்த்தாச்சு. அர்ஜுனனாச்சே அந்த ஒரு கெத்தெல்லாம் வேறு இருக்கும்ல. அப்போ அர்ஜுனன் சிரிக்கிறான். ததோ அர்ஜுனஸ்ச தம் திருஷ்ட்வா தாவமானம் மிருகம் ததா ஜஹாஸ பில்லராஜம் தம் திருஷ்ட்வா தத்பாண விக்ரமம். சிரிச்சான். அவனுடைய அந்த பில்லராஜனுடைய இந்த அம்பு போடுற திறமையெல்லாம் பார்த்தான். அவன் ஒரு காண்டீவத்தில் ஒரு அம்பை வச்சான், அடித்தான். அது நேராக போய் அந்த மிருகத்தோட பின்னாடி போய் அடித்தது. அப்படி விழுந்தது இந்த மான்.
யயதுஹு தத்ர தேசேஹி அதோ யத்ர மிருகோ முனே அர்ஜுனோ பில்லராஜஸ்ச ஸ்வஸ்வ விக்ரமலாலசௌ. அப்போ ரெண்டு பேருக்கும் தான் தான் பெரிய ஆள்னு காமிக்கிறதா ரெண்டு பேரும் போனான். அப்போ பகவான் என்ன பண்ணுறார்? கிராதாத்மா மகாதேவः ஸ்வபானம் பிரஜஹாரः ஏக ஏவ பபூவாஸ்ய ஃபால்குணஸ்ய சரஸ்ததா. அப்போ கிராத வேஷத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். கிராத அப்படின்னா வேடுவன், வேட்டக்காரன், ஹண்டர். கிராதார்ஜுனியம்னு ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். கிராதாத்மா மகாதேவக. சிவபெருமான் என்ன பண்ணுறார்? அந்த மாயா மிருகத்து மேலே இவர் போட்ட அம்பு இருக்கு இல்லையா, அது மறைச்சு விட்றார், அதை எடுத்து விட்டார். ஸோ அதனா அர்ஜுனனுடைய அம்பை மட்டும் அதில் இருக்க மாதிரி வச்சுட்டார். அந்த அம்பு நேராக அடித்து அந்த மாயாமிருகம் விடுற மாதிரி அவன் பார்க்கல அர்ஜுனன். இவன் அடித்து அம்பில் விடுறத தான் அவன் பார்த்தான், அது கத்தின்னு விடுற மாதிரி. அப்படிதான் அவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ ரெண்டு பேரும் வந்துட்டா. கிரதாத்மா மகாதேவக ஸ்வபானம் பிரஜஹாரஹ ஏக ஏவ பபூவாஸ்ய ஃபால்குணஸ்ய சரஸ்ததா தத்ர பில்லார்ஜுனௌ கத்வா தூச்சதுः சவிவாதகம் மம பாணேன நிஹத இதி சைவ பிருதக் பிருதக். அப்போ ரெண்டு பேரும் நான் தான் கொண்டேன் ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் ஆகிடுது. ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறா. உவாச்ச வசனம் ரோஷாதர்ஜுனோ பில்லராஜகம் சம்ரக்தனயனோ பூயோ பூய ஏவ மகாமதே. அப்போ அர்ஜுனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. கண்ணெல்லாம் செவக்க கோபமாக கத்துறான் இந்த பில்லராஜனை பார்த்து. அர்ஜுன உவாச்ச ரே ரே கிராத துர்புத்தே விருதாவதசி வை புனக அயம் பாணோ மாமகோயி ஏன வை நிஹதோ மிருகः. தே கிராத, ஏ கிராத முட்டாளே, என்ன சும்மா நான் ஏன் பானம் அடிச்சு வளர்ற? என்னோட பானத்தில் அடிச்சிருக்கு, வளராது என்ன? பில்ல உவாச்ச மமாயம் பான நிஹதோ மிருகோ பூமௌ பபாதः திருஷ்டாஸ்த்வயா சுதாஸ்சைவ தாபசேன ஹதா மிருகாः. இந்த பில்லன்னு சொன்னால், என்னோட பானத்தினால அடிபட்டு செத்து போச்சு. உலகத்தில் எங்கேயாவது நீ கேட்டிருக்கியா, பார்த்துருக்கியா? ஒரு தபஸ்வி அடித்தானா மிருகம் செத்து போகுமா? சும்மா என்ன, ஒரு காட்டுவாசி வேடுவனுக்கும் தபஸ்விக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? கொஞ்சமாவது புத்தியோட பேசு அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாக சொல்லிட்டான். ஸ்கந்த உவாச்ச இதி ஸ்ருத்வா நிகதிதம் பில்லஸ்ய து மகாத்மனः புனః ப்ரோவாச்ச வசனம் பிரதசன்னதரம் ருஷா. அர்ஜுனன் ரொம்ப கோவந்துட்டு உதட்டு துடிக்க, உதட்ட கடிச்சுட்டு கத்துறான். யாரு? அர்ஜுனன். அர்ஜுன உவாச்ச தாபசோகம் கிராதேஷ துர்பலோ துஷ்ட புத்திமான் யுத்தாயா கச்சயதி தே விக்ரமோ மிருகமாரணே மாம் ந ஜானாசி ரே பில்ல ஹர்ஜுனம் லோக விஸ்ருதம் காண்டீவோ சிருஷ்டபானாஸ்தே க்ஷணம் பிராணாபஹாரிணः. அப்போ அர்ஜுனன், ஏ கிராத,
என்னை பார்த்தா வீக்கான ஒரு தபஸ்வி மாதிரி இருக்கா, முட்டாள் மாதிரி தெரியுதா, துஷ்ட புத்திமான் மாதிரி தெரியுது எனக்கு. வா நீ தான் பண்ண, நீ போட்ட அம்பில் தான் அது செத்து போச்சுனா வா சண்டை போட்டுடலாம் வா. அப்போ தெரியும் உனக்கு தெரியுமா நான் யாரும் தெரியுமா? மாம் ந ஜானா சிரே பில்ல, நான் யாரும் உனக்கு தெரியுமாடா ஏ பில்ல? அர்ஜுனம் லோக விஸ்ருதம், 3 உலகத்திலும் பிரசித்தமான அர்ஜுனன். காண்டீவோத்ஸ்ருஷ்டபானாஸ்தே க்ஷணம் பிராணாபஹாரின. நான் ஒரு அம்பு விட்டேன் வச்சுக்கோ உசுறு போயிடும். 3 உலகத்தில் பிரசித்தமான அர்ஜுனன் நான். சும்மா பில்ல உவாச்ச கோத்வா த்வம் அர்ஜுனோ நாம திருணராஜோதவா புனः கிமர்த்தம் கத்தசே மௌಢ்யாத் கிருத்வா பௌருஷம் விருதா. யார் நீ? புல்லுக்கு சமமாக இருக்க அர்ஜுனன் சொல்லிக்கிறேன், முட்டாள் மாதிரி பேசுகிறேன். அனாவசியமாக வளராத, சுயப்பெருமை பேசாத. சரியான வாக்குவாதம். அவனை உசு பேத்துற சிவபெருமான். சமயத்தில் நமக்கு இந்த ஒரு அகம்பாவம் தற்பரமே தெய்வம் நம்மளை நல்லா இன்னும் உசு பேசி விடும். அதான் நிறைய பார்க்கணும், ஜாலியாக இருக்கும். அவளுக்கு அந்த ஒரு பெருமை அகம்பாவம்லாம் வரும்பொழுது அவளுடைய நடை உடை பாவனை வார்த்தை பேச்சு எண்ணங்கள் அம்மா. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு கொடுப்பா. மனசு கண்ட இடத்துல மேயும். ஆனால் அது ஜஸ்டிஃபை பண்ணுவா. இல்லாட்டி நான் அப்பயே நினச்சேன் அப்பயே மாற்றிட்டேன்னு வளருவா. நிறைய உண்டு வச்சுக்கோங்க. இங்கே சிவபெருமான் அர்ஜுனுடைய அந்த தற்பெருமை அழியனில்ல அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க. அர்ஜுனுக்கு பயங்கர கோவம் வந்துடுத்து. திஷ்ட திஷ்ட க்ஷணம் தாவத் யாவத்யாஸ்யதி தக்ஷிணா சஜ்ஜம் குருஷ்வ சீக்ரம் வை தனுர்யேன ஹதோ மிருக. இது பகல தோ யமனுடைய பட்டணத்துக்கு தெற்கு பக்கம் ஒன்று அனுப்புகிறேன், எடுத்துக்கோ உன் வில்லு. நீதான் இந்த மிருகத்தை கொண்டே, நீ அந்த அம்பையும் எடு, அந்த வில்லு எடு. ஸ்கந்த உவாச்ச ததோ அர்ஜுனஸ்து காண்டீவம் சமுத்தாப்ய மகாயசாஹ சந்தாய ச சரம் தஸ்மின் உவாச வசனம் ததஹ. அப்போ அர்ஜுனன் எடுத்தான், காண்டீவத்தில் அம்பை சேர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறானா இந்த பில்லவை பார்த்து. கந்தன் சொல்கிறார், கிமர்த்தம் ரியசே பில்ல மத்பாணாகுலிதோ ஹி வை கிருஹம் கச்ச ஸ்வகம் சீக்கிரம் ஆகதோசி யத புனக. இந்த வேலை எங்கடா எம்பளை செத்து போகிறாய், எங்கேருந்து உன் வீட்டுக்கு போ அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறான். பில்ல உவாச்ச த்யஜபாணம் ஸ்வகம் தேஹே மாமகே அதிதே மதஹ யதி த்வம் மதசூன்யோசி தர்ஹி கச்ச ஸ்வகம் கிருஹம். ஏண்டா உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிற, போடுறாம்ப தற்பெருமை தோற்று போச்சுன்னு வச்சுக்க, நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு இவர் சொல்ல. பில்ல உவாச்ச சொல்லிட்டு வரா. அடுத்த ஸ்கந்த உவாச்ச இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய பில்லஸ்ய ச மகாமதிஹி
சசர்ஜபானம் தூர்ணம் ஈ தத்தேயே வஜ்ரதுல்யகே. உடனே அர்ஜுன் இன்னும் கோபம் வந்து அந்த நாணை இழுத்து அம்ப நேர இந்த பில்லராஜனை நோக்கி குறி வைக்கிறான். அப்போ என்ன ஆச்சு நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. கிரதார்ஜுனியம் கண்டுபிடிங்க. ராதே கிருஷ்ணா சிவபெருமானும் அர்ஜுனனுக்குமான போட்டி. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள், நல்லவைகள் அனைத்திற்கும் வந்தனங்கள், மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள், கிராத பில்லராஜனுக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.